பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 5/2/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி. நள்ளிரவு 12:24 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இரவு 10:43 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய சிறப்பு சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கூடக்கூடும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். ரிஷபராசி அன்பர்களே, மன நிறைவு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பழைய கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும். சிறு சிறு அலைச்சல்கள் இருந்து வந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான பலன்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து போகக்கூடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் நீலம் மற்றும் இளம் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடும். புதிய முயற்சிகள் லாபங்களை தரக்கூடியதாக அமையக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லலாம். ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்கக்கூடும். எதிர்பாராத பல நல்ல செய்திகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆகாய நீலம். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கைகூடக்கூடும். பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் செம்மஞ்சள் மற்றும் அடற்பச்சை. கன்னிராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
புதிய சவால்களை ஏற்று சமாளித்து முன்னேறுவீர்கள். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்றே குறைந்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் வந்து போகும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் சற்றே அதிகரித்து காணப்படும். உங்களின் குறிப்பறிந்து குடும்பத்தினர் நடந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதல்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நண்பர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் நீலம் மற்றும் கருநீலம். துலா ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் ஆதாயங்களை தரக்கூடியதாக அமையக்கூடும். முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் சற்றே அதிகரித்து காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் வெண்மை நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொட்டது துலங்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். நீண்ட நாளாக தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீலம். மகர ராசி அன்பர்களே, திடீர் பயணங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆலய வழிபாடுகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அரவணைப்பு மன நிம்மதிகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் அந்நிய நபர்களின் ஆதரவு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நல்ல அபிமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பல நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் அனுகூலம் மன நிம்மதியை தரும். இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் காவி நிறம் மற்றும் இளமஞ்சள்.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.